போன வாட்டி மாதிரி இந்த 3 மணிக்கு எழுந்திரிச்சு அதை ஊற வைக்கிறேன் இதை ஊற வைக்கிறேன்னு யார் தூக்கத்தையும் கெடுத்துடக்கூடாதுன்னு நல்ல பிள்ளையாட்டம் நேற்று நைட்டே வந்து எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு காலையிலே பயிர் தோசைக்கு தான் அரைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் இந்த பீட்ரூட் தோசை தக்காளி தோசைன்னு என்னென்னமோனா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் இந்த தோசை மாவு வச்சா எல்லா நாளும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி தான் அதை பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸும் இந்த கொண்டக்கடலையும் தான் பண்ணேன். என்ன காம்பினேஷன் நினைக்கலாம். எனக்கு ஏன்னா சமைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. இல்லை இந்த காம்பினேஷன் பெர்முட்டேஷனாக யோசிச்சு ஒரு டிஷ்ஷை யோசிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிருது. அதனால வெறும் எனக்கு இன்றைக்கி கையில் எட்டினது கொண்டக்கடலை தான். அதனால் அதை வச்சே பண்ணிவிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சுட்டு எனக்கு இந்த நார்மல் தோசை சுட்டாலே ஒழுங்காக வராது. இன்றைக்கி பயிர் தோசை அவ்வளோ அழகு போல் வருதுச்சு. எனக்கு நான் யோசித்தேன் இனிமேல் டெய்லி இந்த தோசையை சுட்டுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த கொண்டக்கடலையை தாளிப்போன்னு பார்த்தா அப்படி என்னமோ தீ எரியுது. இன்றைக்கி செத்து போயிடுவோம் போல் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த டைமில் பயப்படாமல் அடுப்பு ஆஃப் பண்ணி எப்படியோ பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு பப்பாளி பழம் இருந்தது, அதை உரிக்கிறதுக்கு தான் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் போல். அப்புறம் எப்படியோ உரித்து எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவங்க கையில் காலைல சாப்பாடு கொடுத்துட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்.